ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட் சொல்லி நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃப்ரீயால் வந்து லேப்டாப்ஸ் வந்து கொடுத்தாங்க. இதில் எப்படி 50 GB எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம எஜுகேஷனல் பர்பஸாக வீடியோ பண்ணியிருப்போம். ஸோ இதில் வந்து லாஸ்ட்டாக அந்த GRUB எரர் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த சாட் சொல்லியில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எரர் வந்துச்சு அப்படின்னா ரீஸ்டார்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு வரும். ஸோ அப்போ Ctrl+Alt+Delete இந்த 3 பட்டனை சேர்த்து வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணுறப்போ ரீபூட் ஆப்ஷன் கிட்ட போகும். ஸோ அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா F2ல் கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பூட் ஆப்ஷனுக்கு வந்து போகும். ஸோ அது போன உடனே ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனில் மெயின் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் அப்படியே நீங்கள் 4வது ஆப்ஷன் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 4வது ஆப்ஷனில் பூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த பூட் ஆப்ஷனுக்குள்ள போன உடனே கீழே பார்த்தீங்க அப்படின்னா பூட் ஆப்ஷனில் ஹேஷ்டேக் போட்டு 3ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேறு, அதாவது உங்களுக்கு 3வது இடத்துல வந்து விண்டோஸ் வந்து இருக்கும். அதை ரைட் கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து டிசேபிள் கொடுத்துருங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா 3வது இடத்துல விண்டோஸ் இருக்கக்கூடாது, ஃபஸ்ட்டில் தான் இருக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இது கொண்டு போகணும். அப்போ 3வதுல இருக்கிறத வந்து நம்ம வந்து டிசேபிள் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இருக்கிறதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து விண்டோஸ் பூட் மேனேஜர் அப்படிங்கிறத கொண்டு வரணும். அப்போ ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு இருக்கும், அதை அப்படியே மாற்றி விட்ருங்க. ஸோ மாற்றிட்டு சேவ் அண்ட் எக்ஸிட் கொடுங்க. இப்போ வந்து நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணுறப்போ உங்களோட லேப்டாப் வந்து சால்வ் ஆயிரும். ஸோ 50 GB எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இந்த மாதிரி எரர் கட்டுச்சு அப்படின்னாலும் இது சால்வ் பண்ணிடுங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.